என் தங்கப்பிள்ளையே, நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த 2 பேரின் மூலமாக ஒரு மிகப்பெரிய உதவியை என் பிள்ளை நீ பெறப்போகின்றாய். உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இவர்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். அதனால் அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற நாள் நாளைய விடியல். நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் உனக்கான உதவியை கொண்டு வருகின்ற இந்த 2 ஆண்களும் யார் என்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மனதார ஏற்றுக்கொள்கிறாய் என்பது உண்மையல்லவா? அப்படியானால் இன்று உன் அம்மா உனக்கு சொல்லக்கூடிய இந்த அதிசயத்தை நீ என்னவென்று கவனமாக கேட்டுக்கொள். உனக்காக எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கென சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனதார நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல முடிவெடுத்து விட்ட பிறகு அதிலிருந்து ஒரு நொடி பொழுதிலும் நான் பின்வாங்க மாட்டேன். அதே நேரம் இந்த வெற்றியை உனக்கு கொடுக்காமலும் நான் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்ட உனக்கு எப்பொழுதும் நல்ல மாற்றங்கள் கிடைக்க வேண்டும் அல்லவா? நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையும் உனக்கான உறுதியான மனநிறைவை கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படியானால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் கால நேரம். இதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடாமல் இருந்து விட்டாலே அது போதும். அத்தனையுமான ஒரு சந்தோஷம் உனக்கு நிறைவாக கிடைக்கும் காலம் வந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த நிலையில் எல்லாம் இந்த மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும், எந்த நிலையில் எல்லாம் இந்த மனிதர்கள் உன்னை துன்பப்படுத்தி இருந்தாலும், நீ வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டால் வேடிக்கை பார்த்தவர்கள் கடைசி வரையிலும் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நீ மேலேறி சென்று கொண்டாயிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய உழைப்பு மட்டும்தான் உன்னை இன்று வரையிலும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. அது உன்னை விட்டாலும் நீ அதை விட்டாலும் நிச்சயமாக உன்னுடைய உயிர் இங்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பிணைக்கப்பட்ட விஷயமாக அது உனக்குள் கலந்து விட்டது. அதனால் இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் நீ உன்னுடைய உழைப்பினால் அதை பெற்று கொண்டிருப்பாயானால் வாழ்க்கை முழுமைக்கும் அது உனக்கு நிரந்தரமானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்தையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது. யாருக்காவது உன்னை பிடிக்கவில்லையா? பரவாயில்லை. யாராவது உன்னை தவறாக மதிப்பிடுகிறார்களா? அப்படியே இருக்கட்டும். யாராவது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க விரும்பவில்லையா? சரி, சென்று விட்டு போகட்டும். என் குழந்தையே, மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படுவதில் அதிகம் நேரம் உனக்கு செலவாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையில் உன் வாழ்க்கையை உருவாக்குவது நீதான் என்பதனை மறந்து விடாது. அதனால்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ மற்றவர்களோடு சேர்த்து பிணைக்காமல் தனிப்பட்ட முறையில் முயற்சிகளை எடுத்தாயானால் அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் உன்னை சரியாகவும் தெளிவாகவும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். எந்த நொடியிலும் உனக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அதனால் தேவையில்லாமல் இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து கலங்காதே. ஒரே ஒரு நாளில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம். அப்படி மாறுவது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு மனநிலை பழகிவிட்டால் அது போதுமல்லவா? எல்லாமுமே சரியாகிவிடும் என்பதனை விட நாமே எல்லா விஷயங்களையும் சரி செய்து விடலாம் என்பதுதான் உண்மை. இதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை உனதாக்கிவிடும் இந்த நேரம் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் எதையும் நீ விட்டு விடாதே. உனக்கான நேரங்களை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான நிகழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இப்பொழுது இந்த நொடி உனக்கு என்னவெல்லாம் சரியானதாக இருக்கின்றதோ அதுவெல்லாம் நிச்சயமாக இனி எப்பொழுதும்
இந்த வாழ்க்கையின் உனக்கான நம்பிக்கையை முழுமையான புரிதலோடு உனக்கு கொண்டு வந்து தர தயாராக இருக்கின்றது. எந்த இடத்திலும் எதையும் பார்த்து என் பிள்ளை கலங்காமல் இரு. எந்த சூழ்நிலையிலும் இந்த மனிதர்களை கண்டு நீ பதறாமல் இரு. ஏனென்றால் இங்கு நாம் கண்டு பயப்படுகின்ற ஒரே ஒரு விஷயம் இந்த மனிதர்களை பார்த்துதானே. யார் எப்பொழுது எதை செய்வார்கள், யார் எப்பொழுது நமக்கு எந்த விஷயத்தை கொடுப்பார்கள் என்றுதானே என் பிள்ளை கலங்கி கொண்டிருக்கின்றாய். சரி, இனியாவது இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாமல் இருந்து விட்டால் நான் உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று முழுமையான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும். மேலும் மேலும் நீ விரும்பிய அத்தனையையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். கலங்காமல் இருக்கும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் விரும்பிய அத்தனை விஷயங்களையும் நிறைவாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தெளிவில்லாமல் எதையோ நினைத்து கலங்கி கொண்டிருப்பதை விட சரியாக உனக்கு எல்லாமும் நடக்கிறது என்பதனை எண்ணி நீ பேரானந்தப்படு. உன்னை நான் எப்பொழுது எல்லாம் கண்காணிக்கிறேனோ அப்பொழுது எல்லாமுமே என் பிள்ளை ஏதோ ஒன்றை இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து விட்டோம் என்றுதான் நினைக்கிறாய். ஏதோ ஒரு விஷயத்தை நாம் இழந்து விட்டோம் என்றுதான் நினைக்கிறாய். ஆனால் என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் அத்தனையிலும் உனக்கென நான் வந்து நின்றதை நீ மறந்து விட்டாயா? உனக்கென நான் வந்து நின்றதை, நான் சொல்லியதை நீ மறந்து விட்டாயா? நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, அந்த உறவுக்குள்ள நம்பிக்கை ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த உறவு நீடிக்கும். அன்பை விட அந்த உறவுக்கு மிக மிக அடித்தளமான ஒரு விஷயம் என்றால் அது இந்த நம்பிக்கை தான். நம்பிக்கையான உறவுகளுக்குள் எத்தனை சண்டை வந்திருந்தாலும் அன்பு ஒருபோதும் அவர்களுக்குள் காணாமல் போகாது என்பதுதான் நிஜம். இதனை புரிந்து கொண்டாலே இங்கு உறவுகளுக்குள் எப்பொழுதுமே பிரிவுகள் இருக்காது. ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கையில் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கும் நேரம் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வெறுப்பினால் பிரிந்தவர்களை ஒருபொழுதும் சந்திக்க கூடாது. நேசித்து பிரிந்தவர்களை சந்திக்கவே கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேசித்து ஒருவரை பிரிகிறோம் என்றால் அவர்களினுடைய மனதிற்குள் எந்த அளவிற்கு மிக பெரிய அளவிலான திட்டங்களை கொண்டு இவர்கள் பிரிந்திருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நமக்கு எந்த இடத்திலும் எதையும் கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு எல்லாமும் சரியாக கிடைத்துவிட்டது என்று நினைத்து சந்தோஷப்படு. திட்டங்களை தீட்டி நம்மோடு பழகி நம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற இந்த உறவுகள் எல்லாம் இருந்தால் என்ன, இல்லாது போனால் என்ன? இனிமேலும் இது போன்ற உறவுகளுக்காக எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கலங்கி நிற்காதே. இது போன்ற உறவுகளுக்காக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே இழக்க துணியாதே. என் தங்கமே, நீ கொண்ட அன்பிற்கும் நீ கொண்ட நம்பிக்கைக்கும் ஒருவருக்கு தகுதி இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நீ விலகிச் சென்று விடுவது மிகவும் நல்லது. அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ மீட்டெடுத்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்காக நான் வருவதற்கு முக்கியமான காரணம் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் நீ சரியானபடி உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த சூழ்நிலைகள் உனக்கு தந்திட்ட அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதற்காகத்தான். எங்குமே எதுவுமே இல்லை என்று என் பிள்ளை கலங்காதே. சில நேரங்களில் எல்லாம் நாம் பார்த்தோமானால் சில மனிதர்கள் கண்கலங்கி இந்த வாழ்க்கையில் எதையோ நினைத்து கண்ணீர் விடுகின்ற பொழுதிலெல்லாம் அந்த நேரத்தில் அங்கு வருகின்ற ஒரு மனிதனின் ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு கட்டி அணைத்தல் கிடைத்து விட்டால் போதும், அவர்கள் அந்த கஷ்டத்திலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்து விடுவார்கள். அந்த வேதனையிலிருந்து நிச்சயமாக அவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள். ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு உறவை இழந்திருப்பார்கள். அந்த உறவை தவிர வேறு யாராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வந்திருக்கும். அந்த எண்ணத்தினால்தான் அவர்கள் எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாமல் கலங்கி நிற்பார்கள்.
அந்த இடத்தில் யாராவது ஒருவர் அவருக்கு கை கொடுத்து கட்டியணைத்து ஒரு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னால் அவர்களினுடைய மனது ஓரளவிற்கு ஆசுவாசப்படுத்தி அவர்கள் நிச்சயமாக எல்லோராலும் நமக்கு ஆறுதலை கொடுக்க முடியும் என்று நினைத்து விடுவார்கள். இது போன்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுப்பதை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு சரியாக கிடைப்பதை நிச்சயமாக உன் கண் முன்னால் கண்டுகொள்வாய். இப்படி உன்னை கண்ணீர் விட வைத்து, இப்படி உன்னை கண்ணீர் சிந்த வைத்து, உன்னுடைய கஷ்டத்தை ரசிக்கத்தான் ஒரு உறவு நினைக்கிறது என்றால் இதற்காக ஒருபொழுதும் நீ கலங்க வேண்டாம். இதற்காக ஒருபொழுதும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உன்னோடு நான் இருந்து இதை சொல்கிறேன் என்றால் இந்த நொடியே இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இந்த நொடியே இதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? தன் மானத்தை அதிகமாக நேசிக்கிறாய் என்றால் கண்டிப்பாக மற்றவர்களிடத்தில் இருந்து நீ தனித்து விடுவாய். அதே சமயம் நீ தனித்துவமாகி விடுவாய். அம்மா இன்று அழுத்தமாக சொல்கின்ற ஒரு வார்த்தை என்னவென்று கேட்டாயா? நீ தனித்துவமாக இருக்க வேண்டும் என் பிள்ளை. நீ தனித்துவமாக தெரிய வேண்டும். யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதனைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, பிடித்ததை சொல்ல முடியாமலும், ஆசையை மறக்க முடியாமலும், கனவுகளை அடைய முடியாமலும், நிச்சயமாக ஒரு காகிதம், இந்த பணம், அதற்காக ஓடுகின்ற இந்த மனிதர்களினுடைய வாழ்க்கையை என்னவென்று உணர முடியாமல் தான் ஒவ்வொருவருக்கும் நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக தெய்வம் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒரு சில விஷயங்களை நமக்கு நிச்சயமாக சட்டென்று உணர்ந்து விட முடியாது. நான் இல்லையென்று ஒரு நிலை வரும் பொழுதுதான் என்னுடைய அருமை புரியும் என்று சொல்கின்ற ஒரு வார்த்தைக்குள் தான் நாம் அடைந்த ஏமாற்றமும், நாம் எதிர்பார்த்தது, நிராகரித்தது எல்லாமும் அடங்கி இருக்கிறது. இதுவெல்லாம் தனிமையில் நிற்கும் போதுதான் ஒவ்வொருவருக்கும் புரியும் எப்படிப்பட்ட ஏமாற்றங்களை நாம் சந்தித்திருக்கிறோம் என்பது ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக தெரிய வரும். இந்த வாழ்க்கையில் இந்த வராகி நான் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம். நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கண்ணீர் துளிகளும் வேண்டாம். அம்மா சொல்வது போல நீ என்ன நடந்தாலும் அதையெல்லாம் உன் வசமாக்கி கொண்டு நான் கொடுக்கின்ற வெற்றிகளை நீ மறக்காமல் பெற்றுக்கொள். நாளைய தினம் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான வேண்டுதல்களையும் நிறைவேற்ற வரக்கூடிய அந்த 2 பேர் யார் தெரியுமா? ஒன்று முருகப்பெருமான், செவ்வாயினுடைய நாயகனான கந்தன். அடுத்ததாக உன்னுடைய முன்னோர்கள். மகாலயபட்ச காலத்தில் அல்லவா நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் விடிந்ததுமே உன் இல்லத்தில் இருப்பது உன்னுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்கள். அதே நேரம் அவர்களுக்கு எள்ளு தண்ணீர் இறைத்த பிறகு நீ வழிபட வேண்டியது கந்த பெருமானை. என் குழந்தையை, செவ்வாயின் நாயகனான கந்தன் நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார். அப்படியானால் அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்காமல் அவர் செல்ல மாட்டார். நேரம் வாய்த்து விட்டது என்றால் அவர் நிச்சயமாக அதனை உன் வசமாக்கி கொடுத்து விடுவார் அல்லவா? அதைத்தான் இன்றும் உனக்கு செய்துவிட அவர் முன் வந்திருக்கிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் மிக பெரிய நம்பிக்கையை தருகின்றது. இனிமேல் எப்பொழுதும் என் பிள்ளை நீ எதையும் தவிர்த்து நிற்காதே. உனக்கானவை எல்லாமும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல காலம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. உனக்கான நல்ல நேரமும் தொடங்கி விட்டது. எல்லாமும் சரியாகவே நடக்கட்டும். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.